பிளட் சுகர் இருக்கு. ஆனா என்னெல்லாம் பண்ணணும்? எப்படிலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் பாருங்க. சுகர் இருந்தா ஃபர்ஸ்ட் வெறும் கால்ல நடக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சுகர் வந்து 10, 15 வருஷமா யாருக்காவது இருந்தது. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் வருஷமா சுத்தமா கண்ட்ரோலே இல்ல பிளட் சுகர். அதனால கால்ல ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, கால்ல இருக்க நரம்பெல்லாம் அஃபெக்ட் ஆகறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பாதமும் எரிச்சல் இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஊசியில குத்துற மாரி இருக்கலாம். இல்லன்னா சுத்தமா மரத்து போன மாதிரி இருக்கலாம். தரையில தான் நடப்பீங்க. ஆனா பஞ்சுல நடக்கிற மாரி இருக்கும் சம்டைம்ஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கப்புறம் சுகர் டேப்லெட்ஸ் கரெக்ட்டா சாப்பிடணும். அதுக்கப்புறம் நரம்பு ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்காக டாக்டர்ஸ் மெடிசின்ஸ் குடுப்பாங்க. அதுவும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டா இருக்க ஷூவோ, ஸ்லிப்பரோ போட்டுக்கோங்க. கம்ஃபர்ட்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சௌகரியமா இருக்க ஷூ, ஸ்லிப்பர் போட்டுக்கணும். 3வது வெறும் கால்ல நடக்கக்கூடாது. நெறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்றப்போ, கோவிலுக்கு மாலை போட்டிருக்கேன், கோவிலுக்கு நடக்கிறேன். இல்ல அப்டின்னா வீட்லயே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன தூள்லாம் இருக்கும். பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு கால்ல குத்துறதும் தெரியாது. ஏன் அப்டின்னா மருத்து போயிருக்கும். இல்ல ஆல்ரெடி ஊசியில குத்துற மாரி இருக்கும். அது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் பெருசாகி உள்ள சீவ் புடிக்கிற வரைக்கும் அவங்க அத நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆனா மூட நம்பிக்கை தேவையில்லன்னு நான் நெனைக்கிறேன்.